எல்லாருக்குமே வணக்கம். நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த மைவி3 ஆட்ஸ்ல ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வரப்போறாங்க அப்படின்னு. ஸோ அந்த வீடியோவ பார்த்துட்டு அதுக்கு கீழ ஒரு நபர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத நீங்களே பாருங்க. ஸோ இந்த மைவி3 ஆட்ஸ் இந்த நிறுவனத்தோட அக்கவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 118,00,00,000 தான் இருக்குது. இந்த அமௌண்ட்ட இப்ப ரீசென்ட்டா யார் சிஎம் மெம்பர் ஆனாங்களோ, அவங்களுக்கு மட்டும் பேமெண்ட்ட போட்டுட்டு முடிச்சிருவாங்க. வேற யாருக்குமே பேமெண்ட் போட மாட்டாங்க. அப்படின்ற போல சொல்லியிருக்காரு. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த மைவி3 ஆப் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, பேன் பண்ணிட்டாங்க. இனிமே இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகாது. இந்த அப்ளிகேஷன நம்பி யாருமே இனிமே இருக்காதீங்க அப்படின்ற போல கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் அவர் சொன்னது என்னன்னா, இந்த மைவி3 ஆட்ஸ் இந்த நிறுவனத்தோட அக்கவுண்ட்ல ரூ. 118,00,00,000 தான் இருக்குது. இத வச்சு எல்லாத்துக்கும் பேமெண்ட் போட முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு. அது உண்மதான். யாருக்குமே அந்த அமௌண்ட்ட வச்சு பேமெண்ட் போட முடியாது. கம்பெனி நெனச்சது அப்படின்னா, கூகுள் கிட்ட டை அப் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, எல்லாத்துக்குமே பேமெண்ட் கம்ப்ளீட்டா போட்டு முடிச்சிட முடியும். அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீழ கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் நாளைக்கு வீடியோல கூட அப்லோட் பண்றேன். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னு நினச்சீங்கன்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அதுக்கப்புறம் வேணா அந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணி நாளைக்கு வேணா பப்ளிஷ் பண்றேன். ஓகேங்களா? சரி ஓகே. இந்த அக்கவுண்ட்ல ரூ. 118,00,00,000 இருக்குன்றத அத ஓரமா வச்சுக்குவோம். இதுக்கு நான் சொல்யூஷன் சொல்லிட்டேன். வீடியோ வேணும்னா கேளுங்க. இத பத்தி நம்ம நாளைக்கு பேசலாம். ஸோ 2வது அவர் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைவி3 ஆட்ஸ் இந்த அப்ளிகேஷன் இப்ப பேன் பண்ணிட்டாங்க அப்படின்ற போல சொல்லியிருக்காரு. ஒர்க் ஆகாது அப்படின்ற போலயும் சொல்லியிருக்காரு. இந்த அப்ளிகேஷன் Play Storeல தான் இல்லையே தவிர, மித்தபடி Googleல அவைலபிளா தான் இருக்குது. myv3ads.com அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்லயே பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஏபிகே லிங்க்கும் பார்த்தீங்கன்னா, Google Drive மூலமா குடுத்துருக்காங்க. நீங்க அந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கனாலே தெரியும். அதுல Google Drive அப்படின்னு போட்டிருக்கும். ஏபிகே ஃபைல நீங்க டைரக்ட்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபைல நீங்க உங்களோட ஃபைல் மேனேஜருக்குள்ள போய் நீங்க டவுன்லோட் பண்ணத ஒரு கிளிக் பண்ணாலே போதும். அதுவே இன்ஸ்டால் பண்ணவான்னு ஆப்ஷன் கேட்கும். அந்த இன்ஸ்டால் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த அப்ளிகேஷன உங்களால இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷன் பேன் பண்ணல. பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, யாராலையுமே இதுவரைக்கும் வீடியோ பார்த்து கேப்சா டைப் பண்ணி சம்பாரிச்சிருக்க முடியாது. இன்னைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் நல்லாவே ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. வீடியோவும் நல்லாவே ப்ளே ஆகிட்டு இருக்கு. கேப்சா எல்லாருமே டைப் பண்ணி எல்லாருமே சம்பாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்பனா என்ன அர்த்தம்? இந்த அப்ளிகேஷன் இன்னும் பேன் பண்ணலேன்னு அர்த்தம். ஸோ அவர் எத காரணமா வச்சு பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த Play Storeல பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன 2 மாசம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க இடையில. அந்த விஷயத்த தான் இவர் பேன் பண்ணிட்டாங்க அப்படின்ற போல சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுக்கான ரீசன் என்ன? இது திரும்படி Play Storeல வருமா? வராதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பான முறையில இந்த அப்ளிகேஷன் மறுபடியும் Play Storeல வரும். எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க உண்மையிலேயே இந்த 2 மாசம் Google Play Storeகாரங்க உண்மையிலேயே இந்த அப்ளிகேஷன 2 மாசத்துக்கு டெம்பரரியா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2 மாசத்துக்கு 60 நாள். அப்பனா 60 நாள் முடிஞ்சு 61வது நாள் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா Play Storeல காட்ட ஆரம்பிச்சு. இது எப்படி நடக்கும்? அத எப்படி நான் கரெக்ட்டா சொல்றேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ Googleஓட ஆல்கரிதமே பார்த்தீங்கன்னா, அப்படிதான் இருக்குது. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய YouTube சேனல்லயே நீங்க இப்ப வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த YouTubeல நெறைய ரூல்ஸ் போட்டிருப்பாங்க. அதாவது நீங்க இந்த மாரி கன்டென்ட் எல்லாம் போடக்கூடாது. இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. அப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா, எங்களுடைய YouTubeல நீங்க சேனலா ஒரு கிரியேட்டரா இருக்க முடியாது. உங்க வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிருவோம். உங்களோட சேனலே நாங்க டெர்மினேட் பண்ணிருவோம். அப்படின்ற போல நம்ம YouTube சேனல் ஆரம்பிக்கும்போதே பார்த்தீங்கன்னா, நெறைய ரூல்ஸு, இந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே நமக்கு சொல்லிருவாங்க. ஸோ அத நம்ம ஃபாலோ பண்ணி தான் நம்ம YouTube சேனல்ல வீடியோ போடணும். அவங்க சொல்றத நம்ம ஃபாலோ பண்ணாம நம்ம இஷ்டத்துக்கு வீடியோ போட்டோம்னு வைங்களேன், நமக்கு உடனே பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி கைட்லைன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக் குடுத்துருவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா, மினிமம் 1 வாரம் வரைக்கும் செல்லுபடியாகும். இந்த 1 வார கேப்ல பார்த்தீங்கன்னா, என்னால என்னோட சேனல்ல எந்த விதமான வீடியோவுமே அப்லோட் பண்ண முடியாது. ஸோ நான் தான் YouTube சேனலே வச்சிருக்கிறேன். என்னோட சேனல்ல என்னாலேயே பார்த்தீங்கன்னா, வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. ஸோ இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய YouTube ஆப்ல கீழ பார்த்தீங்கன்னா, பிளஸ் ஐகான் இருக்கும். ஹோம் ஸ்க்ரீன் போனீங்கன்னா, கீழ பிளஸ் ஐகான் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் இல்லைங்களா? அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணி தான் வீடியோ அப்லோட் பண்ணணும். இப்ப நான் தப்பு பண்ணிட்டேன்னு வைங்களேன், இந்த YouTube ரூல்ஸ நான் மீறிட்டேன்னு வைங்களேன், YouTubeல இருந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் குடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், 1 வாரத்துக்கு என்னால வீடியோ போட முடியாது. அந்த அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, எனக்கு காட்டாது, மறைஞ்சிரும். அந்த 1 வாரம் முடிஞ்சு 1 வாரத்துக்கு 7 நாள். அந்த 1 வாரம் முடிஞ்சு 7 நாள் முடிஞ்சு 8வது நாள் வந்துருச்சு அப்படின்னா, அந்த அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் எனக்கு காட்ட ஆரம்பிச்சுரும். ஏன்னா, அவங்க 1 வாரம் தான் எனக்கு இந்த மாரி பனிஷ்மென்ட் குடுத்துருக்காங்க. அப்ப 8வது நாள் வந்துருச்சுன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு காட்ட ஆரம்பிச்சுரும். நான் எப்பயும் போல வீடியோ போட்டுக்குவேன். இதே சேம் கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா, இந்த Google Play Storeலயுமே. இப்ப 2 மாசம் அவங்க டெம்பரரியா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா,
60 நாள் 2 மாசத்துக்கு அப்ப 60 நாள் முடிஞ்சு 61வது நாள் வந்துருச்சுனாலே, இந்த அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, Google Play Storeல வந்து காட்ட ஆரம்பிச்சுரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிள் கான்செப்ட். இதத்தான் வந்து அவர் புரிஞ்சுக்காம வந்து இந்த MyV3 ஆட்ஸ் இந்த அப்ளிகேஷன வந்து பேன் பண்ணிட்டாங்க அப்படின்ற போல வந்து சொல்றாங்க. இது பேன் பண்ணலாம் கிடையாது. 2 மாசம் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். இதுவரைக்கும் நான் சொன்ன எல்லா கான்செப்ட்டுமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான அப்டேட்டுடன் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.